எனது அருமை நண்பரும் என்னுடைய தோழருமான சகாயராஜ் அவர்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவிலே தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய SSC கிரீஷ் சார் அவர்களே, ஜோபி சார் அவர்களே, பழனி SSC சார் அவர்களே மற்றும் ஜெய் நண்பர்களே, இந்த பிரிவு உபச்சார விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் SRM பிரதிநிதிகளே மற்றும் நம்ம ரிலே ஷாப்பை என்றைக்கும் மறக்காம சர்வதேச காமன்வெல்த் சாம்பியன் கோபால் என்னுடைய அவர் அங்க எந்த இடத்துல அவர் அங்க வந்தாலும் ஒரு புயல் பறக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ரோஜாப்பூ மாலையோட வந்திருக்காரு. அவர் எந்த இடத்துல எந்த நேரத்துக்கு அவர் இருந்தாலும் ஒரு புதுசா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்பாரு. அது நிச்சயமா நல்ல விஷயங்கள் இருக்கும், சந்தோஷம். அதுபோக இங்க முன்னாள் SSC இருந்த வாணிகராயன் SSC சார் வந்திருக்காரு. எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்றேன். அனைவருக்கும் புரட்சிகரமான காலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்முடன் 37 ஆண்டுகள் பணியாற்றி தோழர் சகாயராஜ் அவர்கள் பணி நிறைவு பெறுகிறார். அவருக்கு DRE தொழிற்சங்கத்தின் சார்பாக புரட்சிகரமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்ப காலத்திலே தொழிற்சங்க தலைவராக இருந்து இந்த SNT பணிமனையை DRE தொழிற்சங்கம் வளர்த்ததில் மிகப்பெரிய பங்கு உள்ளவர் நமது சகாயராஜ் அவர்கள். அவருக்கு பின்னால் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கிளைகளாக எங்களை எல்லாம் வழி நடத்தி இவ்வளவு தூரம் இந்த தொழிற்சங்கத்தை அங்கீகாரம் பெறும் அளவுக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு தலைமை பங்காளி என்னுடைய தோழர் சகாயராஜ். SNT பணிமனையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் முன்னின்று தலைமை ஏற்று சிறப்பான கோஷமிட்டு எதற்காக இந்த போராட்டம் நடக்கிறதோ அந்த போராட்டத்தினுடைய போராட்ட நிகழ்ச்சியின் அந்த விளக்கங்களை கோஷத்திலேயே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நானும் அவரும் தான் அதுக்கு உண்டான முயற்சி எடுப்போம். இந்த போராட்டம் எதற்காக நடக்குதுன்னு அண்ணன் கோஷம் போட்டாலே தெரிஞ்சிடும். அந்த கோஷத்திலே மேக்சிமம் நம்ம தொழிலாளர் மத்தியில் புரிய வைப்போம். எல்லாமே ஒரு தொழிலாளருடைய நலனுக்காக, நம்ம இந்த SNT பணிமனை நலனுக்காக. அதுபோக சேலம் டிவிஷனும் சரி, மத்திய சங்கத்தினுடைய அழைப்புதல் ஏற்று அங்கு நடக்கக்கூடிய போராட்டங்களும் தோழர் சகாயராஜும் நாங்கள் மற்ற எல்லாரும் கலந்துக்குவோம். அப்ப அங்கு வரும்போதும் அண்ணன் வந்து கோஷம் கையில் வச்சிருப்பாரு. முதல்ல கோஷம் போட்டு ஆட்டம் போட்டு கொண்டு போய் வழிநடத்தக்கூடியவர் தோழர் சகாயராஜ். பிற பணிமனையிலிருந்தும் பல ஒர்க்ஷாப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்கள்லாம் போத்தனூர் SNT DRUன்னா அண்ணனை நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா அவருடைய பிரிவு வந்து DRE தொழிற்சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. மே தின கொடியேற்று விழா காலங்களில் கூட மே தினத்தில் உயரட்டும் வானில் செங்கொடி உயரட்டும் என்று சொல்லுவாரு. அப்படி சொல்லி அந்த வீர கோஷம் போடுவாரு. அப்ப இங்க சிகாகோ நகரிலே அமெரிக்காவிலே நடைபெற்ற அந்த போராட்டத்திலே குண்டடிபட்டு ரத்தம் சிந்தி நம்ம 8 மணி நேர வேலைக்காக போராடி மே தினத்தை கொண்டாடுறாங்க. அதை பற்றி ஒரு விளக்கத்தை வந்து கோஷத்திலே கொண்டு வந்துருவாரு. அதை கேட்கும் போது மிக உணர்ச்சி பூர்வமா இருக்கும். அந்த நிகழ்ச்சி எல்லாம் எங்களுக்கு மறக்க முடியாத நாளா இருக்குது. DRE தொழிற்சங்கத்துக்கு அண்ணனுடைய இழப்பு ஏற்க முடியாதாக இருந்தாலும் வரக்கூடிய காலத்திலே மிகப்பெரிய இளைஞர்களை, மிகப்பெரிய பட்டாளத்தை உருவாக்கி செல்கிறார் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அண்ணன் வந்து போலரைஸ்ல இல்லை, அண்ணன் வந்து மஜி தான் முதல்ல செஞ்சுட்டு இருந்தாரு. மஜி என்ன செய்யும் போது இவரு சடனா வந்து கூப்பிட்டு இவருக்கு டெஸ்டிங் கொடுக்குறாங்க. நீங்க போலரைஸ்ல அட்ஜஸ்டா இருக்கு சொல்றாங்க. அப்போ வந்து மஜி அண்ணா வந்து அவரும் ரிட்டைர்மெண்ட்